நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, 1 மாசம் விரதம் முடிஞ்சு, தலவாழை எல்லாம் போட்டு சும்மா தடபுடலான சாப்பாடு தாங்க. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காடை 65, காடை கிரேவி, தயிர் பச்சடி தாங்க. இந்த பிரியாணியோட வரலாறு உங்களுக்கு எப்படின்னு தெரியுமாங்க? பெரிசிஷன் சொல்ற கண்ட்ரிலருந்து உருவானது தாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி அந்த பிரியாணின் வேர்டு வந்தது தெரியுதா? பெரிசிஷன் பிளஸ் பிரியாணி. ஓகே 2யும் கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ஓகே மேட்ச் ஆகுதா? இப்படி வந்தது தாங்க நம்ம பிரியாணி. பிரியாணியோட கதை பார்த்தீங்கன்னா, நம்ம மும்தாஜ் இருக்காங்க இல்லையா? இஸ்லாமியர்கள் வந்து போர் தொடுக்கிறப்போ வந்து, அவங்களுக்கு வந்து சத்தான சாப்பாடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து இந்த சாப்பாடு, கறி ப்ளஸ் நம்ம கையில கிடைச்ச மசாலா எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஒரு உணவு செஞ்சாங்கங்க. ஏன்னா நம்ம ஊர்ல செய்ற மாரி, இப்ப இருக்கிற மாரி சோறு தனியா, குழம்பு தனியா ஆக்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அங்க வந்து போர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து புரோட்டீன் சத்து அதிகம் வேணுன்றனால, சண்டை போடுறதுக்கு எதிர்ப்பு சக்தி தேவையில்லையா, அப்படி வந்த ஒரு உணவு தாங்க இந்த பிரியாணியோட கதை.